ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டவ்லாம் நகர்த்தி க்ளீன் பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. இதோடு சேர்த்து நான் கிச்சனில் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want one? Why you want act like that? Why you play hard? முதல்ல கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து கண்ணாடி ஷெல்ஃப் தான், தனியாக ரேக் எதுவுமே நாங்கள் அடுக்கல. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. நான் அப்பப்போ ஒவ்வொரு பொருளையும் இடம் மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் மாற்றமாக வைக்க வைக்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ்வெல்லாம் எடுத்து அந்த டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாச்சு. டெய்லியுமே நான் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணாலும் ஸ்டவ்வை நகர்த்தி க்ளீன் பண்ணுறது கஷ்டம். இந்த பக்கம் சிங்க் பக்கத்தில் பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். அந்த சைடில் வந்து மசாலா ஐட்டம், எண்ணெய், உப்பு, புளி, காஞ்ச வத்தல், அப்புறமா இடிகள், அப்புறமா சமைச்சு இறக்கி வைக்கிற பாத்திரம்லாம் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்ணாடி ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஷெல்ஃபாக தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பெருசாக செலவாகாது. ஏன்னா நம்ம ரேக் மாதிரி அடிக்கிறத விடைக்கும் இதில் ஒரு 10,000 அதுக்கு செலவாகுதுன்னா இதுக்கு ஒரு 2,500 நாலில் ஒரு பங்கு கொடுத்தா போதும். கண்ணாடி ஷெல்ஃப் எடுத்து ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எத்தனையோ தடவை என் கையிலே சிராச்சிருக்கு. கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ண போகிறேன் எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி தூசி தட்டணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். அதனால் விளக்குமாறு எடுத்துகிட்டு வந்து தூசி தட்டிக்கிறேன். இது வந்து காலையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா காலையில் தான் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுவேன். வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என் மைண்டு சொல்லிடும், உனக்கு வேலைலாம் முடிஞ்சுது, நீ போய் கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடும். வீட்டில் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது, எதையாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ண பொருள் அப்படியே இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த பாக்ஸில் இருந்தது வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னு நினச்சிட்டே நான் அதை பார்க்காமலே இருந்தேன். பட் அது இருந்து ரொம்ப நாள் ஆகி கடைசியில் அது ஒரு மாதிரி கட்டியாக ஆன மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து தூர போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரேக்காக க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து இடம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. அப்படி தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரேக்கில் வந்து பருப்பு, அப்புறமா என்னோடய குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணுற மிஷின், அப்புறமா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது. என்னம்மா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து வீடு துடைக்கிறது எல்லாத்தையுமே, சோப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரேக்கில் தான் வச்சுருப்பேன். அதனால் எனக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பிள்ளைங்கள் கையெட்டாமல் இருக்கணுன்றதுக்காக மேல் ஷெல்ஃபில் அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பீங்கான் பொருட்களும் இருந்தது, அதுவுமே பிள்ளைங்க கையெட்டி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுனால அதையுமே மேலே வச்சுக்கிட்டேன். நான் அந்த கிளாஸ் இதை வந்து எதை வச்சு தொடச்சேனோ, எந்த துணி வச்சு, ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தேன்ல, அந்த மாதிரி இங்கே இருக்க பாட்டில், பாக்ஸஸ் அது எல்லாத்தையுமே ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி தான் வச்சிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேலை வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஆனால் இந்த ஷெல்ஃப் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கவுண்டர் டாப் வந்து டெய்லி தொடச்சிருவேன். எனக்கு கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். நான் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், கவுண்டர் டாப் அவ்வளோ க்ளீனாக இருந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கவுண்டர் டாப் வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் அப்படின்றதுனால அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டவ்வில் வந்து கறி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாத்திரத்தில் கறி பிடிக்குது. அதை எடுத்து நம்ம டேரெக்டாக அந்த டைல்ஸ் மேலே வைக்கும்போது அந்த கறியும் டைல்ஸில் ஒட்டிக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்குமே பெரிய சாதனையாக தான் இருக்குது. அடுத்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த ரேக்கில் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நான் மீஷோவில் வாங்கினது தான். மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்க பக்கத்தை வந்து இன்னுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக தண்ணி மட்டும் வச்சு க்ளீன் பண்ணுறதை விட சோப் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா பழப்பழன்னு இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி கண்ணாடி ஷெல்ஃப் அப்படின்றதுனால சோப் லிக்விட் யூஸ் பண்ணும்போது கை வழுவி கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் சோப் லிக்விட் யூஸ் பண்ணாமல் நார்மலாக தண்ணி மட்டும் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த கிளாஸ் பொருட்களெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து சோப் லிக்விட் வச்சு தொடச்சிக்கலாம். இல்லைம்மா சோப் லிக்விட் ஸ்மெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க வந்து லெமன் ஜூஸ் இருக்குல்ல, லெமன் ஜூஸு, சோடா உப்பு இது ரெண்டையும் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சின்ன துணியில் முக்கி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூச்சி வராது. பூச்சி, வண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது.
கிடையாது. என் வீட்டில் பல்லிகள் தொல்லை ரொம்ப ஜாஸ்திங்க. எங்கன இருந்தாலும் ஒரு சின்ன சந்து கிடச்சாலும் அதில் வந்து பூந்துக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அதை விரட்டுறதுக்கு. ஒரு பொருளை கூட திறந்து வைக்க மாட்டேன். திறந்து வைக்கவே பயமாக இருக்கும், ஏதாவது பள்ளி விழுந்துருமோ அப்படின்ட்டு. ஆனால் அதுகளுக்கும் தெரியும் போல் நம்ம செத்துருவோம் அதுக்குள்ளே விழுந்தா அப்படின்ட்டு. இது வரைக்கும் பள்ளி விழுந்த மாதிரி ஒரு சாப்பாடு கூட நான் என் வீட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதுக்காக நான் கேர்லெஸ்ஸாக இருந்ததும் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா பொருட்களையும் மூடி வைக்க ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த பாக்ஸில் இருந்து அதை எல்லாத்தையும் கொட்டி சோப் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொருளை எடுத்து டப்பாவில் தட்டுறது இதெல்லாம் நடக்காத விஷயங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நியூ இயர் அப்போ வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். எல்லா பொருட்களையும் பரன்மேலேருந்து எல்லா பொருட்களையும் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுப்பேன். அந்த டைமில் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பக்கம் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்ஸஸ் எல்லாம் கழுவி சோப்பு போட்டு அது வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு மறுபடியும் மசாலா ஐட்டம்ஸ்லாம் டப்பாலே தட்டி வச்சுருவேன். அப்படி இருக்கும்போது நான் அப்படி ஃபாலோ பண்ணுறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான். சில வீடியோஸ்லாம் பார்ப்பேன், வீக்லி ஒன்ஸ் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணுறதுலாம். பட் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணுவாங்க. பட் நான் அப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஃபுல் டீப் க்ளீனிங். அந்த மசாலா பாக்ஸஸ் எல்லாம் சோப் போட்டு கழுவுறது அப்படின்னா அந்த டயத்தில் தான். அடுத்ததாக லாஸ்ட் ரேக்கை தான் க்ளீன் பண்ண போகிறேன். லாஸ்ட் ரேக்கில் நான் என்ன வச்சுருப்பேன்னா, நம்ம வந்து பேக்கெட் ஐட்டம் வாங்குவோம்ல, இப்போ சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் வாங்குவோம்ல, இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட் பிரித்த பேக்கெட் இருக்கும்ல, அதை வந்து ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு ஒன்றா வச்சுப்பேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா சொல்லி கொடுத்த பழக்கம். நான் கல்யாணம் ஆன புதுசில் அவங்க அந்த பாக்ஸில் அப்படி தான் வச்சுருந்தாங்க. நான் இப்போ வரைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ரேக் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து சோப் ஐட்டம்ஸ், அப்புறமா ஷாம்பு, அப்புறமா கெட்டியில் தூக்கி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம கம்ஃபர்ட் இருக்குல்ல, அதுவும் தான் வைக்க போகிறேன். இது வைக்கும்போது அந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். காலையிலே எழுப்பி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்பாடி ஒரு பெரிய வேலை முடிஞ்சது மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் காலையில் சீக்கிரம் எழும்பி வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் உங்கள் மைண்டும் உடம்பும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வேறு எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக ரேக் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷெல்ஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்ணாடி ஷெல்ஃப் முழுக்க க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த கார்னரில் வந்து இந்த கடுகு, அப்புறமா சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், நல்ல மிளகு இதெல்லாம் கொட்டி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பலகை போட்டு உப்பு, மிளகா, வேறு புளி, சீனி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டைல்ஸ் வந்து வெள்ளை கலர் டைல்ஸ் அப்படின்ட்டு, மீஷோலேருந்து ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினேன். அது வந்து வாட்டர் ப்ரூஃபு, ஹீட் ப்ரூஃபு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டிக்கரோட பாதி தான் அதில் ஒட்டிகிட்டு இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரொம்ப எறும்பு வீட்டில், அது எதுலேருந்து வருதுன்னே தெரில. சரி கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாவது பார்ப்போம் அப்படின்னால அது எறும்பு குறையுமா அப்படின்னு பார்த்து தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே அதில் இறங்கியாச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி அழுக்காக இருந்த மாதிரி தான் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினது அப்படின்ட்டு. அந்த ஸ்டிக்கர் வந்து வாட்டர் ப்ரூஃபா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லைங்க. வாட்ரு பட்டதுமே அப்படியே கிழிஞ்சு வந்துருச்சு சுத்தமாக. அது மேலே உள்ள பிளாக் கலர் மட்டும் வந்துச்சு. அடிப்பகுதியில் வந்து சில்வர் கலரில் ஒன்று இருந்துச்சு. அது வந்து டைல்ஸோட நல்லா ஒட்டிக்குச்சு. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியல. சரி அதை மறைக்கிறதுக்கு இந்த பக்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் அதை அந்த பொருள் இந்த கார்னரில் வந்து கடுகு, மிளகா டப்பாலாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு, அப்புறமா ஜாடிலாம் வச்சுருப்பேன். உப்பு ஜாடி, வத்தல், அப்புறமா புளி இதெல்லாம் இந்த பக்கம் தான் வச்சுருப்பேன். நல்லா ஒரு தடவை சோப் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். அதோடு சேர்த்து அந்த சின்ன சுற்றுற ரேக் மாதிரி இருக்குல்ல, இந்த குட்டி குட்டி பாட்டில்லாம் வைக்கிற ரேக், இது வந்துமே நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். 350 நினைக்கிறேன் நான் வாங்கும்போது. ஊரில் என்னோடய அத்தை ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. இதை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. சரி நம்ம கிச்சனுக்குமே வாங்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். வாங்கி கண்டிப்பாக ஒரு 1 இயர் இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து ஹீட்டாக இருக்கிற பொருள் வந்து அது பக்கத்தில் வச்சுருவேன். அதனால் ஒரு சில பாட்டில்ஸ் வந்து உருகி இருக்கும். மற்ற பாட்டில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுவுமே நம்ம பார்த்து தான் கையாளணும். ஏன்னா மேலே இருக்க மூடி வந்து விரிசல் விட்டு லைட்டாக கையை சிராச்சிடும். அதனால் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து நல்லா சோப்பு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா பழைய நிலைமைக்கு செட் பண்ண போகிறேன். பழைய நிலைமைக்கு வந்து இங்கே பார்த்துருந்த மாதிரி இருந்துச்சா கல், இப்போ இன்னும் கொஞ்சம் மாற்றி வைக்கலான்னு அந்த சைடு திருப்பி வைக்க போகிறேன். இந்த கல் மேலே கேலண்டர் அட்டை தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பொருட்களை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுனால இப்படி வச்சு பார்த்தாச்சு ரொம்ப நாளாக. இப்போ கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு மாற்ற போகிறேன்.
அதையும் நம்ம அந்த சுற்றுற ரேக்கையுமே சோப் போட்டு கழுவியாச்சு. பாட்டிலையுமே துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு இப்போ ஒவ்வொன்றா அந்த ரேக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நிறைய பாட்டிலில் வந்து பொருள் இல்லை, ஏன்னா பெரிய பெரிய பாக்ஸஸில் வச்சுருக்கிறதுனால, பெரிய பாக்ஸ் இருக்குல்ல கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன்ல, அதில் வச்சுருக்கிறதுனால இதில் எதுலையுமே கொட்டலை. இது எல்லாமே 100 கிராம் டப்பா. ஆனால் எல்லாத்துலேயுமே நம்ம 100 கிராம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டப்பா வெயிட்டு தாங்காது, அது சுற்றுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் 50 கிராம் மட்டும் வாங்கி போட்டு வச்சுக்குவேன். உங்களில் யாருக்கெல்லாம் ஒரு பொருளை இன்னொரு இடத்துல, அடுத்தது இன்னொரு இடத்துல அப்படின்னு மாற்றி மாற்றி வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரே மாதிரி பார்க்குறத விட கொஞ்சம் மாற்றி மாற்றி பொருட்களை இடம் மாற்றி வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஒரே மாதிரி பார்க்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஜாடி எல்லாமே கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, அதெல்லாமே வந்து ஈரத்துணி வச்சு தான் தொடச்சி எடுக்கணும். இன்னொரு பலகையும் வச்சுருக்கேன். இப்படி வைக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கிடச்சிது. அந்த ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம சமைச்சு முடிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் வச்சுக்கலாம். அதுவும் ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பறந்து இருக்கிற மாதிரி இல்லாமல் ஓரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சின்ன பாக்ஸ் வந்து கத்தியெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். 3 ஜாடி வச்சுருக்கேன். ஒரு ஜாடி வந்து உப்புக்கு, இன்னொரு ஜாடி புளிக்கு, இன்னொரு ஜாடி வந்து காஞ்ச வத்தல் போட்டு வச்சுக்குவேன். இந்த ஜாடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைடையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போது நம்ம உள்ளிக்குட்டையெல்லாம் வச்சுருந்தோம்ல, அந்த பக்கத்துக்கு வர வேண்டியதான். பார்த்திங்களா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, வீடு க்ளீன் பண்ணுற லைஸாலுமே பக்கத்தில் எட்டுற மாதிரியே வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. டெய்லி வீடு துடைக்கிற பழக்கம் இருக்குது, அதனால எனக்கு இதெல்லாம் கை கட்டுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாத்ரூமில் போய் தேடி இருக்கிறத விட நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சன் தானே, அதனால் கிச்சனில் தேடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. இப்போது மறுபடியும் அந்த பக்கத்தில் இருந்த வாளி எல்லாத்தையும் மாற்றிட்டு, உள்ளிக்குட்டை, அப்புறமா தண்ணி கன்று இது எல்லாத்தையும் மாற்றிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளித்து தான் தொடச்சி எடுத்தேன். அதுக்கப்புறமா ஈரத்துணி வச்சும் தொடச்சி எடுத்துக்கிறேன். இது துடைக்கிறது வந்து நான் டெய்லியுமே துடைப்பேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவுண்டர் டாப் வந்து டெய்லியுமே துடைப்பேன். பாக்ஸஸ் ரேக் எல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த எலி தொல்லை, அப்புறமா எறும்பு தொல்லை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வாளிகள் ரெண்டையுமே கீழே கொஞ்சம் இடம் இருக்குது, இந்த தண்ணி கூட இறக்கி வைக்கிற இடம் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் வச்சுக்க போகிறேன். தண்ணிக்கு வந்து ஒரு கேன், அந்த பைப் மாதிரி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி. அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பையன் எடுத்து விளையாட ஆரம்பித்தான், அதை திறந்து விட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதனால் அதை மாற்றிட்டு வெறும் கேனை மட்டுமே சரிச்சு எடுத்துக்கலாம். என்னாலேயும் ஹஸ்பண்டாலேயும் மூத்த பையனாலேயும் மட்டும்தான் கேன்லேயும் தண்ணி எடுக்க முடியும். தேவையில்லாமல் தண்ணி வேஸ்ட் ஆகாதுல்ல, அதனால் கிச்சன் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேஸ் அடுப்பு கீழே எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கம்பி மாலுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டீலில் இருக்கும், அது வாங்கி க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏதாவது குழம்பு கொட்டிடுது, இல்லை பால் பொங்கி சிந்திடுதுன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வை நீக்கிட்டு உடனே க்ளீன் பண்ணுறது கிடையாது, ஆனால் கேஸ் ஸ்டவ் மேலே க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு நீட்டாக இருக்குமே அப்படின்றதுனால நானுமே அப்படி தான். சரி, இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுனால ஃபுல்லாகவே கேஸ் அடுப்பை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு சோப் வச்சு நீங்கள் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை வச்சு தேய்ச்சி எடுத்தாலே சூப்பராக வந்துடும். நான் லைவ் ரிசல்ட் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதேமாதிரி ஒரு துணி வச்சு சூப்பராக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்துடும். தொடச்சிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே, நான் முன்னாடியெல்லாம் என்ன செய்வேன்னா, அந்த சோடா உப்பு இருக்குல்ல, சோடா உப்பையும் லெமனையும் கலந்து லெமன் அப்புறமா தண்ணி இதெல்லாம் சேர்த்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போட்டுட்டு கவுண்டர் டாப் மேலே தெளித்து தொடச்சி விட்ருவேன். அந்த டைமில் வந்து இந்த பள்ளித்தோலை பாச்சாந்தோலை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன். இப்போ கிச்சனில் இருக்க அந்த கிளாஸ் ஸ்டவ் இருக்க பக்கத்தில் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த சைடு நம்ம பாத்திரம்லாம் வச்சுருந்தோம்ல, அந்த பக்கத்தை தான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த பக்கத்தில் என்ன வச்சு யூஸ் பண்ணேன்னு தெரியல, அந்த துருக்கரை வந்து போகவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நான் எவ்வளோ தேய்ச்சாலுமே அந்த துருக்கரை போகவே மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. நான் முன்னாடி காட்டினதுக்கும் இப்போ காட்டினதுக்கும் கிச்சன் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, நிறைய ஸ்பேஸஸும் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.